நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. யார் நீங்க? தெரியலையா? யார் நீங்க கேட்டுட்டு இருக்கே? நான் ஆம்பளை. அட ஆம்புள்ள. என்னது? ஆம்புள்ளையா நீங்க? ஆம்பளை. ஆம்பளை நீங்க எப்படி சொல்றீங்க? ஆம்பளை எப்படி சொல்றீங்க? பார்த்தா தெரியல. சட்டை போட்டுருக்க, பேண்ட் போட்டுருக்க. அட இப்ப எல்லாரும் சட்டை போடுறாங்க, பேண்ட் போடுறாங்க. பேண்ட் சட்டை பொம்பளை பிள்ளைங்க தான் போடுது. அதுக்கு ஆம்பளைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு சப்போர்ட் மாமா இருக்காரு. நான் தான் விடுவல்ல. என்னத்த பொம்பளை பிள்ளை பேண்ட் சட்டை போட்டாலும் நான் தான் விடுவல்ல. முக்கியமா அது இருக்காது. எது? அது இருக்காது. அதுதான் எதுன்னு கேக்குறேன். அதுதான்மா முன்னாடி நிக்கு. நீங்க ஆம்பளைன்னு சொல்றீங்களே. ஆமா. எதை வச்சு நீங்க ஆம்பளைங்கறீங்க? மீச வச்சிருக்க. அட அப்ப எல்லாத்துக்கும் தான் மீச முளைக்குது. பொம்பளைக்குமா மீச முளைக்குது? நீங்க மஞ்ச போடாம வளர்த்தோம்னா அங்கேயும் தான் வளரும். ஓஹோ. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க ஆம்பளைன்னு? ஆம்பளைன்னா தெரியலையா? அட இது என்னையா தெரியலையா? இதுலனா எப்படி நீ ஆம்பளைன்ற? இதுக்கு என்ன நம்ம என்ன சாதிச்சா காட்ட முடியும்? நீங்க என்ன சொன்னீங்க? ஆம்பளைன்னு சொன்னேன். எப்படி ஆம்பளைன்னு சொல்றேன்னு கேக்குறேன். ஆம்பளைன்னா வேற என்ன? ஓய் இந்த வேக யார் நீ மதா? யார் நீ நின்னுட்டு இருக்க? யார் நீ? அறிவுல மதா? இல்லவா? அது கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா? அது பிள்ளை இல்ல தெரியலேங்குது. என்ன அடையாளங்குது. ஓஹோ. சரி நீ இங்க 10 பேத்துக்கு முன்னாடி தான் சொல்ல வேணாம். நீ உள்ள இந்த கூட்டிட்டு போயினாச்சும் விளக்கமா சொல்லி காமிச்சிட்டு வரலாம்ல. எப்பா நான் எங்க கேட்டேன்? இதுல இருந்து புரியுது. நீ ஓசிலே படம் பார்த்துட்டு போலாம்னு பாக்குறேன். நீங்க நிப்பாடுங்க முத. இத்தனை பேத்து முன்னாடி தான் நீங்க ஆம்பளைன்னு சொன்னீங்க. மாமா நீங்க தான் தீர்ப்பு. இத்தனை பேத்து முன்னாடி நீங்க ஆம்பளைங்க நீங்க நிரூபியா. அப்புறம் உள்ள பண்ணிருக்கீங்க. இல்ல அதுக்கு என்னன்னா நீ தானே சந்தேகப்படுற. ஆமாங்க. அவங்கள ஒத்துக்கிட்டாங்கல. எப்படி ஒத்துக்கிட்டாங்க? என்ன உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. என்னமா கேக்குற? அதெல்லாம் பொம்பளை என்ன பண்ண நீ? என்ன பண்ண நீ? ஐயோ அங்க அடிக்காத. அந்த ஆம்பளைங்க நிரூபிக்கிறது அங்க தான் இருக்கு. எங்க இருக்கு? ஓ மை காட். அடிக்கிற இடத்துல தான் பொம்பளை அறிவு இருக்கா முத? என்ன கேக்குற? அறிவு சூடு சொல்றேன்னு கேக்குறேன். முதல்ல உனக்கு சூடு சொல்றல இருக்கா? என்னன்னு? சட்டை சட்டை ஏத்ரி ஒரே ஏதா கொட்டை இங்கல வந்து. அத்தடி அதிகமா கை வேலை பாப்பா போல இருக்கியா? எல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்க வந்தாவே கை வேலை என்னையா? அது ஒரு தொழில் தானே மாமா. அவன் ஒத்துக்கலன்னா என்ன பண்றது? பழைய மாமா இருக்காங்களே. ஒத்து வரலன்னு வையே. அவங்களுக்கு மூணுமே வேலை செய்யணும். என்ன சொல்ற? ஆமா இல்ல. மூணுமே அவருக்கு மூணு வேலை இல்லன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னமா சொல்ற? உண்மையாதான் மாமா. நாடகத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது. சரி. உங்களுக்கு மூணுமே வேலை செய்யுது. நம்ம மொட்டையா சொல்லாதமா. 3 வேலை செய்யுது. 3 வேலை செய்யுது. அல்ல கொஞ்சம் வளர்ந்துருச்சு. பேசக்கூடிய வாய் ஒண்ணு. ஓய். கால் பெல்லோஸ் போடுறதா இங்க சத்தம் வரும். ஆமா. இன்னொன்னு விரல். எந்த அளவுக்கு உங்களுக்கு விரல் பேசுதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இங்க இனிக்கும். அதனால தான் சொல்றேன் உங்களுக்கு மூணுமே வேலை செய்யுது. நீ கவனிச்சது 3 தான் அவருக்கு வேலை செய்யணும் கவனிச்சிருக்க. நாலாவதா ஒண்ணு அவருக்கு வேலை செய்யுது. அது நீ பாத்திருக்கே இல்லையா? எங்க குடும்பமே வச்சு நடத்துறது நாங்க தான். அப்பப்ப எங்களுக்கு தெரியாத விஷயம் உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். நான் தெரியுது. அங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. நாலாவதா தூக்குது இறங்குது. தூக்குது இறங்குனதாயா மனுஷனே. ஏமா நீ தப்பா நினைக்க வேணாம். என்னங்க? சங்கு தொண்டை ஊடி இருக்குல்ல. அந்த ராகத்தை பாடும்போது அப்படி சும்மா ஏறி இறங்குது பாருங்க. இந்த முடிச்சுமா தொண்டையில முடிச்சா இது ஆம்பளைகளுக்கு தொண்டையில முடிச்சு பொம்பளை அதோட நீ நிறுத்து பாரு. இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் தொண்டையில முடிச்சிருக்குங்க. ஒரு சில பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கீழ தடவி பாப்பா. யார் நீ முதல்ல கிட்ட இருக்க? நீ யார் மணி இந்த சட்டை எவ்வளவு வச்சிருக்க? முன்னாடி வந்து நின்னு பேசிருக்கனா? யார் நீ நின்னுக்க? உனக்கு அறிவு யாருக்கா மாமா இருக்க? நல்லது. நான் இங்க பாருமா. எனக்கு பொம்பளை பிள்ளைய கண்டாலே பிடிக்காது. எனக்கு ஆம்பளைல கண்டாவா அருவே பிடிக்காது. ஆமா அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த அசிங்கமா பேசுறது எனக்கு பிடிக்காது. சீச்சி எனக்கு சுத்தமா அந்த வாடே ஆகாது. எனக்கு சுத்தமா. அது சிவன் ராத்திரியை முன்னிட்டு சுத்தமா நறுவு. உனக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு வாடே ஆமாக்கு சுத்தமா ஆகாது. பப்புன்னு பவுடர் போட ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பொம்பளை பிள்ளைய கண்டாலே பிடிக்கிறது இல்ல. நான் என்னைக்கு டான்ஸ்னு போட ஆரம்பிச்சேன் அந்த பப்புல பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு. ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டாங்க. ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டாங்க. அதுலயும் யார் நீ முதல்ல? நீ பொழப்ப கெடுத்ததும் இல்லாம எனக்கு நின்னு எதிரி யார் நீங்க? நீ முதல்ல யார் மணி என்ன பொழப்பு பாத்துக்கிட்டு இருக்கற? என்ன படம் பாத்துக்கிட்டு இருக்கியா? என்ன பொழப்பு பாத்து படம் பாக்குறதுல இருக்காதீங்கம்மா. நீங்க தானே சொன்னீங்க. பொழப்புன்னு சொன்னீங்களா? ஆமா. இந்த இடத்துல பாட்டு பாடி ஆட்டம் பாடி வியாபாரம் பண்ணக்கூடிய பொண்ணு அனிதானா? ஓஹோ. நானும் வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் பழ வியாபாரம் பண்றேன். பழமா? ஆமாங்க. என்ன பழம்? ஏம்பழம். ஓம்பழம். ஏம்பழம். ஏம்பழம் பழம் ஓம்பழம் பழம் ஏம்பழம் நீ ஓம்பழம். நல்லா பிரியா தான் கிடக்குது வண்டி எல்லாம். இல்லம்மா ஓம்பழம். ஓம்பழம் என்ன பழம்? ஏம்பழம் இழந்த பழங்க. யாருகிட்ட இழந்த பழம்? நான் யாருகிட்ட இது வரைக்கும் சரித்திரத்துல இழந்ததே கிடையாது. என்னோட பழ இழந்தை பழம்.
நீ யார்கிட்ட சரித்திரத்துல இந்த வரையும் இழந்தது கிடையாது. ஆமாங்க. ஆனா இந்த 4 பேருக்கு நீ இழக்க போற பழத்தை. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிறது தப்பு. எப்பவுமே சரியான கண்ணோட்டமா போனா, சரியான பாதையில போனா சரியான தீர்ப்புகள் கிடைக்கும். சரியான கண்ணத்தோட போனா உங்க பழம் வியாபாரம் சரியா போகும். ஆமா. 4 பேர்ட்ட போனீங்கன்னா உங்க பழத்தை கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவாங்க. அட இதெல்லாம் நம்ம பழத்தோட சேர்ந்த பழம் தான் எல்லா பழமும். ஓஹோ. ஆமா, இழந்த பழம்ங்கறீங்களே. ஆமாங்க. உங்க இழந்த பழம் வியாபாரம் எப்படி புடி கணக்கா குத்து கணக்கா? இல்ல 3 தகனியா கொடுத்து விட்டுருக்கேன். ஒன்னு குத்து, இன்னொன்னு புடி, இன்னொன்னு உலக்கு. உலக்கு. ஆமாங்க. ஏங்க இந்த முதல்ல இந்த புடி கணக்குக்கு எவ்வளவுங்க? உண்மையிலுமேங்க எவ்வளவு பிடிச்சாலும் அந்த புடி மட்டும் விடவே கூடாது. குரங்கு புடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? எஸ் மாமா, குரங்கு புடின்னு சொல்லுவாங்களே. ஆமா. ஒரு புடிக்கு அத்தடி 50 ரூபாய். குரங்கு புடி வாங்க ஷாவர வரையும் தொங்கிக்கிட்டே இருக்கணும் புடிச்சுக்கிட்டு. உண்மையாதான். ஆமா, அப்பப்ப கீழே விழுந்துட்டோம்னா அவ்வளவுதான், விட்டது போச்சுன்னு போயிட்டே. ஒரு புடிக்கு 50 ரூபாய். ஒரு புடிக்கு 50 ரூபாய். ஆமாங்க. அப்பனா அந்த குத்து கணக்கு சொன்னீங்களே, குத்துக்கு மதிப்பே இல்லனே. அதுக்கு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி போயிட்டு இருக்கு வண்டி. குத்து கணக்குக்கு. இது குத்து கணக்கு ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. ஆமா, அனிதானாவே ஜாஸ்தி தாயா. இஷ்டம்னா வாங்கு, இல்லனா இடத்த காலி பண்ணி போயிட்டே இருக்கு. இல்ல 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல குத்து கணக்கு விட்டு நீங்க நினைக்கிற வேற. இப்ப வியாபாரம் தினமும் ஒவ்வொரு வியாபாரி வந்துட்டே இருக்காங்கல்ல. அப்படின்னு தான் சீசன் வியாபாரங்க இது எங்களுக்கு. சீசன் வியாபாரம். ஆமா. அது இந்த பனி நேரத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த உலக கணக்கு நீங்களே அது உலகுக்கு 950 ரூபாய். அதே 50 ரூபாய் குறையுது. இல்லங்க 50 ரூபாய் பாவம். உங்களை மாதிரி ஆளு வந்தாங்கன்னா பாவம்னு இறக்கப்பட்டு 50 ரூபாய் தள்ளுபடி பண்றது. தள்ளுபடி பண்றது. ஆமாங்க. வீணா போனோமா நாசமா போனோமா 50 ரூபாய். 950. ஆமா. உலக்கா. ஆமாண்ணே. உலக்க வந்து 950 ரூபாய்க்கு வித்துட்டா அப்புறம் எதுல அளந்து கொடுப்பியா? அண்ணே, உலக்குல அள்ளி பழத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு உலக்க நானே வச்சுக்குவேன். பழத்தை வாயில வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க போயிட்டு இருக்கணும். ஆமா. உங்க இழந்த பழம் மலை இழந்தையா இல்ல நாட்டு இழந்தையா? நம்ம எப்பவுமே கிராமத்து பிள்ளைங்க. நானு நாட்டு பழம் தான் நம்ம பழமே. நாட்டு பழம். ஆமாங்க. கொட்டை எடுத்த பழமா கொட்டை எடுக்காத பழம்? கொட்டை அஜியே நான் சரவண மாதிரியா? கொட்டை இருக்கும் பழம். கொட்டை இருக்கும் பழம். அப்ப வாயில போட்டா கடுக்கு புடுக்குன்னு இல்ல, உங்களுக்கு எப்படி விருப்பமா சாப்பிட்டு கொண்டியதே. ஏன்னா பழம் சாப்பிடவே நல்லா சாப்பிட்டா சரித்தியம் இல்ல. சாப்பிடுறவங்க தெம்பு இருப்பாங்க, பல்லு உள்ளவங்க நல்லா கடுக்கு முடுக்குன்னு கடிச்சு சாப்பிடுவாங்க. பல்லு இல்லாதவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? வயசான தாத்தா இப்ப தேனை ஊத்தி கையில என்ன செய்வாங்க? நக்குவாங்க. தேனை ஊத்தி கையில நக்குவாங்க. தேங்காய் என்ன செய்வாங்க? தேங்காய என்ன செய்வாங்க? தேங்காய உடைப்பாங்க. அரை மூடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா. இப்ப சாமி கும்பிட்டோம். ஆமா. அந்த அரை மூடி இருக்குது. அந்த அரை மூடி என்ன செய்வீங்க? அரை மூடி என்ன செய்வோம்? தேங்காய கத்தி இருந்தா கீனி சாப்பிடுவோம். இல்லன்னா பல்லால விழுந்து கரண்டிட்டு உட்காந்துருப்போம். எந்தெந்த விஷயத்தை எப்படி எப்படி செய்யணுமோ அந்தந்த விஷயத்தை அப்படி எப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப உங்க பழத்தை சப்பியும் சாப்பிடலாம், கடிச்சு சாப்பிடலாம். உங்க விருப்பம். நீங்க 4-5 பழத்தை கூட வாயில போட்டு உதப்பிக்கிட்டே சாப்பிடலாம். அப்படியா? ஆமாங்க. இது குடிக்க சௌதா பழம். இது பேரா கைக்கு பழம். நீங்களே வியாபாரம் பாக்குறீங்க, நாங்க பரம்பரை வியாபாரம் தாங்க. ஆமா. என்ன வியாபாரம்? அப்படி எங்க தாத்தா வச்சிருந்தாரு. அதுதான் நேந்திரம் பழம். நேந்திரம் தாத்தா வச்சிருந்தாருன்னு மொட்டையா சொன்னா என்ன பழம்? பழம் நேந்திரம் பழம். அப்பதான் நீளமால இருக்கு. தங்கச்சி ரசிகர். ஆமா. ஏன்னா அது பாஷையில பேசணும். ஆனா இப்பவே நகண்டு போய் போகுது. தொழில் தான். ஏமா எங்க தாத்தா வச்சிருக்கிறாரே பழம், அந்த பழம் கை பிடிச்சோம்னா நைவா சும்மா தொலைன்னு இருக்கும். அது வயசாயிட்டா எல்லாம். ஏன்னா அது வயசான பழம். ஆனா எங்க அப்பா வச்சிருந்தாரு பாருங்க பழம். அந்த பழம் என்ன பழம் தெரியுமா? அது என்ன பழம்? அதுதான் ரஸ்தாளி பழம். இப்ப மொத்தமா இருக்கும். சரி. எங்க தம்பி வச்சிருந்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும். சிறுமலை பழம்னு சொல்லுவாங்க திண்டுக்கல் பக்கத்துல. ஆமா. பழம் பார்க்கறதே சின்னமா இருக்கும். ஆமா. அவ்வளவு ருசியா இருக்கும் அந்த பழம். சில பழம் பேயம்பழம் பாங்க. பேயம்பழமும் சின்னதா இருக்கும், சாப்பிட நல்லா ருசியா இருக்கும். அதுல கற்பூரவள்ளி பழம்னு சொல்லுவாங்க. கற்பூரவள்ளி பழமும் சின்னதா தான் இருக்கும். கற்பூரவள்ளி பழமா? கற்பூரவள்ளி பழங்க. கற்பூரவள்ளியா? கொண்டு கொலையாந்து விட்டுறாதீங்க. ஆனா என் பழம் என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? மொந்தம் பழம். ஐய, மொந்தம் பழம்னாவே எனக்கு பிடிக்காது. ஏமா? பாக்குறதுக்கு மொந்தையா இருக்கும். தோலை உரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சாப்பிடுவோமா தூக்கி எறிஞ்சிட்டு போமான்னு தான் இருக்கும். சலசலன்னு இருக்குமா? சலசலன்னு. மொந்த பழத்தை பத்தி நீ சாதாரணமா நினைக்காதீங்கம்மா. ஏங்க? ஆரம்பத்துலதான் அது நைவா இருக்கும். ஆனா சாப்பிட சாப்பிட உங்க வயிறு நிறைஞ்சு போகும். என்ன அடுத்த அனிதாவை தேடியே வருது? எப்படி அப்படி பழம் தெரியுமா? அதுக்கு ஒரு பாஷை வச்சிருக்கேன். அது பாஷையில பேசிதான் அதை விரட்டணும்.
அதாவது பொண்டாட்டியை தேடி அழியுது, இது புருஷனை தேடி அழிச்சிட்டு கிடக்கு போற அடிக்கிற குளிருக்கு. ஆமா வாழைப்பழம் 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 வாயில பழமா? ஆமா ஆயில பழம். ஆயில தானே பழம் சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன எதுலையா சாப்பிடுவாங்க? அப்பதப்ப வியாபாரம் ஓடும். நம்ம உங்க வியாபாரத்தை நீங்க பாருங்க, எங்க இடத்த நான் பாக்குறேன். வந்தவன் நறுக்கு நாலு போட்டு போட்டோம் உள்ள போய்கிட்டே இருப்பான். வெடிபட்ட புள்ள தக்கடினமான புள்ள தை மாசம் வர கட்டந்தே உனக்கு தாலி ஒண்ணு வாங்கி வாரே. தை மாசம் வர கட்டண்டி தாலி ஒண்ணு வாங்கி வா. ஏ தாய் மாமா மகளே, தாய் மாமா மகளே, ஏ கவர்ச்சியான குயிலே 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 குயில குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா வெடிபட்ட புள்ள தக்கடினமான புள்ள. அவசரத்துல எங்கேயாச்சும் மாத்தி ஆளை மாத்தி ஏறிடுறாரு. அதனாலதான் அப்பவே சொன்னேன், அவசரத்துல போறது சட்டை, அவசரத்துல கண்ணை முடிக்கிட்டு போறதுனாலும் சட்டை, ஆள் பாட்டு போ இல்லைன்னா ஓவாயி ரொம்பிடும். ஆத்தாடி அப்புறம் என்ன வெளியிற வரை ரெண்டு பேரும் கோலாட்டம் தான் போட்டுட்டு உட்காந்துருக்கணும். தரித்திரியம் எல்லாம் கருத்துறான். தனித்தனியா போடுவோமா? செய்ங்க. அங்கே இடிபடாக்குது கருப்பசாமி தங்க கரசமே, அங்கே கிரி போகுது கருப்பசாமி தங்க கரசம். பெண்களுக்கெல்லாம் ஒரு எலும்பு கூடன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பாப்பாவுக்கு ஒரு எலும்பு கழண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடுப்பு அது மட்டும் தன்னால ஆடிக்கிட்டே இருக்கு. என் உடம்பு நரம்பு மாதிரி. அப்படியா? கத்திரிக்காய் கத்திரிக்காய் காமரேன கத்திரிக்காய்
பாரு அதுதான்ப்பா ஹைலைட். ஆமா ஏன் ஒரே வேக்காம இருக்கு போல இருக்கு. சொல்லி அடிப்பேனடி அடுத்தவன் நடத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடுத்தவன் நடத்தி அடிதான இருக்கே உன் மேலதானே உசுரா நான் இருக்கே உன் மேலதானே உள்ளமெல்லாம் நிறைஞ்ச ஏ மாமனே உன்னை விட்டு என்ன பிரிச்சும் உசுரா நான் இருக்கே உன் மேலதானே சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மா நீ பொண்ண நினைச்சு கண்ண சிவக்கு சும்மா சும்மா நீ சின்ன பொழுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது உன்னோட வச்சு கண்ணட்டி வந்தது சும்மா சும்மாடி சமத்து காத்து அடிச்சது சாமி போவன் அடித்தது ஆனந்தராக படிக்குது ஆசையில் மனசு தவிக்கிறேன் இளவட்ட கொடியட்டும் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒன்ன நினைச்சு கண்ண சிவக்கு சும்மா சும்மாடி அழகில மேலிருந்து அழுகின்ற திங்களை போல் நடித்து நுறுக்கதை நான் சொல்லவா ஆலையிலே மேலிருந்து ஆடுகின்ற தென்றலைப்போ ஊழிடையில் தேர்ந்தெடுத்து நூறுகளை நான் சொல்லவா நீருக்குள் விழுந்து நீரகமில்லாத சிங்கார பூவிலே மாதுளை பூவில் வாசனை தேடும் மஞ்சள் நிறமையிலே என் தேவையா சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒன்ன நினைச்சு கண்ண சிவக்கு சும்மா சும்மாடி தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் கொதிக்குது தாளமிடும் கண்ணீரை தண்ணிதான் தாளம் கொண்ட தாமரை பூ தேகமெங்கு கொடுக்கிறேன் தாளமிடும் கொள்ளுறோ தந்திதான் அடிக்கிறேன் மன்மதன் சொல்லிய மந்திரம் சொல்லிய கையோடு அள்ளட்டுமா மன்மதராக மந்திரம் சொல்லட்டுமா என் தேவி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒன்ன நினைச்சு கண்ண சிவக்குது சும்மா சும்மாடி சமத்து காத்து அடிச்சது சாமந்தி பூ வெளுக்குது ஆனந்தராக படிக்குது ஆனந்தராகம் படிக்குது இளவட்ட கொடியட்டு மேலுள்ள நேரம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒன்ன நினைச்சு கண்ண சிவக்குது சும்மா சும்மாடி உங்களை பார்க்க வந்த காதல் இப்படியே அண்ணன் அண்ணன் ஒரு ஆளுக்கு மட்டும் நன்றி ஆமா உங்களை பார்க்கல வந்த காதல் எப்படி காதல் மறி கொழுந்தே மல்லிகை பூவே மாமா மகன் பிடிக்கலையா சொல்லி சொல்லி